ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுகிறேன். யூஜி ரிசல்ட்டு கொஞ்சம் சம் கோர்சஸ் வந்துட்டு அப்டேட்டாக இருக்குது, அதை செக் பண்ணிடலாம். வழக்கமாக யூனிவர்சிட்டி போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு விவால் கொடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி செமஸ்டர் ரிசல்ட் ஃபார் நவம்பர் 2024 எக்ஸாமினேஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள கோர்சஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிற கோர்சஸ்க்கு மட்டும்தான் எப்போவுமே ரிசல்ட் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் வந்துட்டு யூஜி இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற இதில் இல்லாத கோர்ஸோடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து போட்டு பார்க்காதீங்க. யூஜி பிஎஸ்சி பாட்னி, பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 3 கோர்சஸ்க்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு. அவங்க மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்சாவை டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். வேறு எந்த கோர்சஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் என்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணாதீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசல்ட் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு அடுத்த நாள் 2 days சம்திங் ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டு பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் மறக்காமல் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதி ரிசல்ட்டு செக் பண்ணுற 24 AY பேட்ச் எல்லாருமே பார்த்துருங்க. கம்பல்சரி ரொம்ப அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், கொஞ்சம் பேர் தான் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. மறுபடியும் அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நமது சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க.